ஹாய்ங்க, ஜஸ்ட் 1 or 2 minutes தான், தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. என்னடா வீடியோ வர டைமுக்கு இப்படி பேசிட்டு இருக்காங்கன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு எனக்கு நிறைய பர்சனல் ஒர்க் இருந்துச்சுங்க, அதனால வீடியோ எடுக்கல. ஆனா கண்டிப்பா நாளைக்கு வீடியோ வந்துடும். அப்புறம் இதை சொல்றதுக்காக பேச வந்திருக்கோம் நீங்க நினைக்கலாம். ஆக்சுவலா நாங்க இதுக்காக வரல. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. அது எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் கொடுத்துட்டு அப்படியே உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் வந்து அதை சஜஷனாக கேட்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் வந்தேன். ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வினோதினிக்கு ஹேர் ஸ்டைல் மாற்ற சொன்னீங்க. ஆனால் அது ஏன், எதுக்கு, ஹேர் ஸ்டைல் நல்லா இல்லையா, இல்லை என்ன ரீசன், எதுக்காக மாற்ற சொன்னீங்க? ஏன்னா நான் வந்து அது வந்து வேறு எதுலேருந்தோலாம் எடுக்கல. அது வந்து நானே கஸ்டமைஸ் பண்ணேன். பிரீத்திக்கும் வினோவுக்கும் நானே கஸ்டமைஸ் பண்ண ஹேர் ஸ்டைல் அது. ஆமாங்க, இந்த 2 ஹேர் ஸ்டைலையும் கஸ்டமைஸ் பண்றதுக்கு எனக்கு 1 வீக் ஆச்சு. ஸோ எதுக்காக மாற்ற சொல்றீங்கன்னு ஒரு ரீசன் தெரிஞ்சாலாவது நான் அதுக்கேற்ற மாதிரி மாற்றுவேன். அப்புறம் இன்னொன்று, நம்ம ஹீரோஸோட வாய்ஸை வந்து சேஞ்ச் பண்ண சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. அதை நான் தப்புன்னு சொல்லலை, ஆனால் சேஞ்ச் பண்ணுனா எனக்கு புரியல. என்ன சேஞ்ச் பண்ணணும் எனக்கு புரியல. உங்களுக்கு பிடிக்கலையா, இல்லை என்ன சேஞ்ச் பண்ண சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல. வாய்ஸ் சேஞ்ச் பண்ணுனா எப்படி நான் சேஞ்ச் பண்ணுறது? கிட்டத்தட்ட வந்து 127 எபிசோட் நம்ம போட்டிருக்கோம். எல்லாத்துலேயும் ஹீரோவோட வாய்ஸ் இதுதான். இதை நான் என்னென்னு மாற்றுறது எனக்கு புரியல. எனக்கு நல்லாவே தெரியும், உங்கள நிறைய பேருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். இப்போ வரைக்கும் அது ஏன் எதுக்குலாம் எனக்கு தெரியாது. டேய் என்னடா உன்ன மட்டும் பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்கா? எங்களெல்லாம் பிடிக்காத? பிடிக்கும்டா. நம்ம ஸ்டோரியில எத்தனை ஹீரோ இருக்காங்களோ அத்தனை ஹீரோவையும் நம்ம ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும். ஆனா எதுக்கு பிடிச்சிருக்குங்கிற காரணம் மட்டும் தான் நமக்கு தெரியாது. ஆமாங்க, இத்தனை நாள் வரைக்கும் தெரியாம இருந்துச்சு. ஆனா இப்ப தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. உங்களுக்கு கண்டிப்பா எங்களுக்கு பிடிக்குங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். பிரசாந்த் எதுக்காக பிடிக்கும், அரவிந்தன் எதுக்காக பிடிக்கும், அப்புறம் அகில எதுக்காக பிடிக்கும் அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிக்குங்கிறதையும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் வாய்ஸ் பத்தி தானே பேசிட்டு இருந்தோம். உங்களுக்கு என் வாய்ஸ் பிடிச்சிருக்குல? டேய் பிடிக்காமலடா பாத்துட்டு இருப்பாங்க. தெரியும்டா அவங்களுக்கு பிடிக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஒன்ஸ் அவங்க வாயில இருந்து சொன்னாங்கன்னா நம்மளும் சந்தோஷமாவல்ல. அதுவும் கரெக்ட் தான். என்னமா பிரீத்தினியா, நீங்களா பேசுற ஐடியா இருக்கா இல்லையா? எங்களே பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. எங்களை பேச விட்டாதான் பேசுவோமே, நீங்க தான் எங்களை பேசவே விடாம மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்களே. அப்படி கேளு பிரீத்தி, ஒரு கேப் கிடைச்சிடக்கூடாது. நம்ம இருக்கோங்கிறதே மறந்துட்டு அவங்க பாட்டுக்கு பேசிட்டே இருப்பாங்க. சரிடி கோபப்படாத, இதுக்கப்புறம் நீயே பேசுமா, நாங்க கேக்குறோம். நீங்க சொன்னாலும் சொல்லனாலும் நாங்க தான் பேச போறோம். பாத்துடி மூஞ்சி ஒரு பக்கமா கோணிக்க போகுது. அவர் அப்படிதான் ரொம்ப பண்ணிட்டு இருப்பாரு. சரி நீங்க சொல்லுங்க, நம்ம ஸ்டோரி எப்படி போயிட்டு இருக்கு? நான் இப்போ ஃபாஸ்டா தான் மூவ் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு மேலேயும் ஃபாஸ்டானா அது கொஞ்சம் கஷ்டம். இப்போவே நான் நல்லா ஃபாஸ்டா தான் மூவ் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தடுத்த ட்விஸ்ட் வச்சுட்டு இருக்கேன். நல்லா தான் கொண்டு போயிட்டு இருக்கேன். ஆனா நிறைய ஆடியன்ஸ் வந்து ஏதோ குறைஞ்சு போன மாதிரி இருக்கு. தென் நிறைய கமெண்ட்ஸும் குறைஞ்சு போயிடுச்சு. ஏன்னா எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ் தான் வந்து ஒரு பூஸ்ட் மாதிரி. இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் தொடர்ந்து தான் வீடியோ கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து வீட்டுல வேலை இருந்துச்சு. ஏன்னா அமாவாசை பாத்தீங்களா, அதனால சாமி கும்பிடுறது அந்த இதுன்னு அப்படியே வேலையிலயும் போயிடுச்சு. சாரி. அப்புறம் கதையில ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும். ஐ மீன் ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணணும், இல்லை ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும். எனிதிங் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. ஆனால் எனக்கு மொட்டையாக சொல்கிறீங்க, இது இது வேண்டாம், இது சேஞ்ச், என்ன ரீசன்? இது நல்லா இல்லையா, இல்லை அது உங்களுக்கு பிடிக்கலையா, இல்லை ஏதாவது அது ஒரு மாதிரி இருக்கு, ஏதாவது ஒரு ரீசன் இருக்குல்ல, அது மட்டும் சொல்லுங்க. பிகாஸ் எனக்கு அதோட காரணம் தெரிஞ்சுக்கிட்டா நான் அதை விட பெட்டராக பண்ணணும்னு நினைப்பேன். இல்லைன்னா நான் அதே தப்பு தான் திரும்ப திரும்ப பண்ணுவேன். ஏன்னா எனக்கு வந்து காரணம் தெரிஞ்சுக்கிட்டா தானே நான் வந்து அந்த பக்கம் போகாம ட்ராக் மாத்தி நான் வேற மாதிரி ட்ரை பண்ணுவேன். அதுக்காக தான் கேட்குறேன், நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. அப்புறம் நீங்க மெசேஜ் பண்ணது அதை நான் குறைய சொல்லலைங்க. நான் என்ன கேட்குறேன்னா ரீசன் கொஞ்சம் சொல்லுங்க, ஏன் எதுக்குங்கிறத சொல்லுங்க. பிகாஸ் நான் அதன் தெரிஞ்சுக்கிட்டா தானே கரெக்டா மாத்த முடியும். அதுக்காக தான். நான் கூட என்னமோ நினைச்சடி, பரவாயில்லையே நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் யாரு பிரீத்தி இல்ல? ஒருவேளை உங்களுக்கு தெரியலனா என்கிட்ட இருந்து கத்துக்கோங்க. கத்துக்கலாம். சின்னம்மா பேசி முடிச்சாச்சா? அவ்வளவுதாங்க, இதுக்காக தான் பேசலான்னு வந்தேன். தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு கண்டிப்பா வீடியோ வந்துடும். நாளைக்கு ஒரு பெரிய டெஸ்ட் வச்சிருக்கேன், நீங்க எக்ஸ்பெக்டே பண்ணிருக்க மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் இருக்கு. மறக்காம வீடியோ பாருங்க. நான் இனிமே தான் வந்து வாய்ஸை கொடுக்க போறேன். ஸோ கைஸ் தேங்க்யூ. எல்லாரும் கண்டிப்பா வந்து ஸ்கிப் பண்ணாம பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து நான் என்ன தப்பு பண்றேன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்ம அகில், பிரசாந்த் இவங்களோட வாய்ஸ்லாம் ஏன் சொன்னீங்கன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அவங்களெல்லாம் பிடிக்குமா, எதனால பிடிக்கும், ஒவ்வொருத்தவங்களோட பர்சனாலிட்டியை வச்சு பிடிக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்க கமெண்ட்காக நான் ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. பாய். சரிங்க, நாங்களும் கிளம்புறோம். பாய்ங்க. பாய்ங்க.